வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசனோட டே 92 ரிவ்யூ, மண்டே எபிசோட் ரிவ்யூ. இது 14th வீக்கோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியான ஒரு ட்விஸ்ட் வச்சாருங்க. இன்றைக்கி முதல் முறையாக பிக் பாஸ் ஷோலேயே, பிக் பாஸ் சீசன்லேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு ட்விஸ்ட்டு இன்றைக்கி பிக் பாஸ் வச்சார். அது வந்து நிஜமாகவே வந்து அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். அது இந்த சீசனில் மட்டும்தான் அது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்புறம் இன்றைக்கி சௌந்தர்யா வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சு தான் இந்த மொத்த ஷோவையும் ஒட்டி இவ்வளோ வாரம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சௌந்தர்யாவை மொத்த ஹவுஸ் மேட்ஸும் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாங்க, கார்னர் பண்ணி அவங்கள ரொம்ப மொக்க பண்ணி விட்டாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஷோவில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மெயினாக ஃபஸ்ட் டைம்ங்க பிக் பாஸோட ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 8 சீசனும் நடந்ததில் ஃபஸ்ட்டு டைம் 8th சீசனில் பிக் பாஸ் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்னென்னா, ஏற்கனவே எவிக்ட் ஆகி போன எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ், ஏற்கனவே இந்த வீட்டிலேருந்து வெளில போன ஹவுஸ்மேட்ஸ் வந்து திருப்பி இந்த 14வது வாரம் உள்ளே வருவாங்க. இது எல்லா சீசனும் நடக்கிறது தான். வந்துட்டு அவங்க வந்து வெளில வந்து இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் அரசல் புதுசாக சொல்லிவிட்டு ஹவுஸ்மேட்ஸுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கேம் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும்னு சொல்லலாம் சொல்லிவிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் நாமினேஷன் ஆனவங்க யாராவது ஒருத்தங்க எவிட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் போனோன்னா ஒருத்தராக எவிட் பண்ணுவாங்க. இதான் நடக்கும். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா பிக் பாஸ் இதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வீட்டிலேருந்து வெளில போனவங்க ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வருவாங்க. பட் ஆனால் அவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி ஆகி இந்த வீட்டில் இப்போ இருக்கிற ஒரு 8 பேர், இந்த 13வது வாரத்தில் இருந்த 8 பேர், இப்போ இந்த 14 வாரத்தில் அந்த 8 பேரில் யாரோ ஒருத்தர் இல்லை 2 பேரை அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளில போன எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க கண்டஸ்டன்ட் ஆகி அவங்க அடுத்த வாரம் 15வது வாரத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க வந்து அப்படி போகிறாங்கன்னா மேபி டைட்டில் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டஸ்டன்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா அவங்க இருக்க தான் போகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர ட்விஸ்ட்டு அண்ட் பயங்கரமான ஒரு கேமு, போட்டி மனப்பான்மையும் பொறாமை மனப்பான்மையும் வன்மத்தையும் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஆனால் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாஸ்கில் வச்சு இவங்க பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்தளவு என்னென்னா, இந்த வீட்டில் இருந்து வெளில போன எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் 14வது வாரம் உள்ளே வந்தால் கூட அவங்க வந்து திருப்பி ஒரு கண்டஸ்டண்ட்டாக இங்கேருந்து ஃபைனல் வீக்கு போகிற அளவு வைப்பாங்கன்றது வந்து வாய்ப்பு கிடையாது, கம்மி. ஆனால் அப்படி வச்சாங்கன்னா அதில் ஒரு அர்த்தமே கிடையாது. அதை பாருங்கன்றதுக்காக இந்த அளவுலாம் ரொம்ப ஓவராலாக பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு, இவ்வளோ மாதம் கஷ்டப்பட்டு தாங்கி வந்தவங்க, இவ்வளோ வாரம் தாங்கி வந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கரெக்டான ஒரு விஷயமா தெரியாது. இது ரொம்ப டூ மச்சாக இருக்கும். அந்த வீட்டை விட்டு வெளில போனவங்க வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படிலாம் நம்ம வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவங்க டாஸ்க்கெல்லாம் எதுவுமே பண்ணல. திடீர்னு வந்துட்டு வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை மட்டும் அவங்க காலி பண்ணிட்டு அதில் 2 பேர் வந்து ஃபைனல் வீக் போகிறதுன்றது வந்து அது கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 14வது வாரம் வந்து இந்த சீசனில் வந்து டிஆர்பியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணி ஒரு வாரத்துலேயாவது, இந்த கடைசி 2-3 வாரத்துலேயாவது டிஆர்பி ஏற்றலான்றதுக்காக அண்டு கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிக் பாஸ் சீசனை, இந்த 8th சீசன் வந்து ரொம்ப மொக்கையான சீசனு, கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லாமல் ஏதோ கொஞ்சம் லாஸ்ட்லேயாவது கொஞ்சம் நல்லா இருந்ததுடா, ஒரு புதுசாக பண்ணாங்க, ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவு ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் இது வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த இருக்கிற 8 ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கும் கொஞ்சம், ஏன்னா டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்லாம் ஒன்றும் நல்லாவே இல்லை, செம்ம மொக்கை. வாரம் வச்சு டாஸ்க்கு வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற ஆளுங்கள்லாம் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணுற ஆளுங்க வந்து வீட்டை விட்டு அமைச்சிட்டு விஜய் டிவி ஆளுங்க மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாருமே ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. எல்லாருமே இதை ரிவ்யூவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபீட்பேக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே கையில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால அதனால் வந்து என்னென்னா, அது பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுவோம் அப்படின்னா எல்லோரும் மற்றதை மறந்துடுவாங்க. இந்த வாரம் வந்து என்னென்னா எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வராங்கும் போது ஒரு போட்டி மனப்பான்மை வரும், பொறாமை வரும், கடுப்பு வரும், வன்மம் வரும், கோவம் வரும். என்னடா இவன் இவ்வளோ நாள் வீட்டில் எல்லாமே இப்போ வந்து எடுத்துன்னு போகிறாங்க, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிலாம் நிறைய நடக்கும். அதில் கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை கிண்டெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக பிக் பாஸ் டீம் நினச்சிருக்கலாம் அது ஆடியன்ஸ் விரும்புவாங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பரபரப்பு சுவாரஸ்யம் தான் ப்ரோமோவில் போடலாம், நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றதுக்காக இருக்கும். அது ரொம்ப அளவு மீறி போகாமல் ஓரளவு கண்ட்ரோல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்.
அது வந்து இவங்க வேறு ஒரு ஐடியா ப்ரொமோஷன் பண்ணணும், டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டு அது இன்னும் கேவலமாகி இன்னும் பிக் பாஸ் ஷோக்கு வந்து இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணாமலே இருந்துக்கலாம்னு சொல்லி அசிங்கப்படாத அளவு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது என்னமோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் பிக் பாஸ் டீமில் யாராவது ஐடியா கொடுத்துருக்கோம், அதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இதில் வந்து பெருசாக காரணமே இருக்காது. அதாவது வந்து இது வந்து ஒரு பரபரப்பாகி இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து அடுத்த வாரம் போய் புதுசாக வந்தவங்க அடுத்த வாரம் போய் அவங்க டைட்டில் வின் பண்ணுறவங்களும் போகணும்லாம் எனக்கு தோணலை. ஸோ அதனால் இது வந்து சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக இந்த ஒரு வாரம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. வேறு ரெண்டு வாரத்தில் பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிடும்ல. அடுத்த சீசன் 9 பார்த்துக்கலாம். வேணா ஹோஸ்ட் விஜய் சேதுபதி மாற்றிக்கலாம், இல்லைனா கான்செப்டை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், இல்லை எடுக்கிற கண்டஸ்டன்ட்டை கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க. முடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா டிக்கெட் டு ஃபைனல் நேற்று வந்து போன வாரம் இந்த டாஸ்க்கும் நல்லா இல்லை, இவர் விஜய் சேதுபதி வந்து டிக்கெட்டை கொடுக்க வந்ததும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதனால் அதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ அதனால் என்னென்னா ஒரு 8 இன்றைக்கி ஆக்சுவலாக ஷோவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 8 கண்டஸ்டண்ட்டை மட்டும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற 8 பேர் வந்து எக்ஸு ஹவுஸ்மேட்ஸோட படத்தெல்லாம் வச்சுட்டு அவங்களாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், வெறுப்பேற்றலாம், மொக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் 8 ஹவுஸ்மேட்ஸ் பேர் மட்டும்தான் இருந்தது, எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். அது யார் பேர் இருந்ததுன்னா ரவீந்தர் இருந்தார், ரவீந்தர், ரியா, அப்புறம் சிவா, சுனிதா, சாச்சனா, அப்புறம் வந்து தர்ஷா, வர்ஷினி, ஆர்னவ். இவங்க 8 பேர் தான் இருந்தது. இதில் இல்லாத பேர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 பேர் இல்லை. யாருன்னா அன்ஷிதா, அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, ஜெஃப்ரி இது இல்லை, அப்புறம் மஞ்சரி இது இல்லை, அப்புறம் ரஞ்சித் அவரது இல்லை, ராணவ் இல்லை, அப்புறம் சத்யா இல்லை, தர்ஷிகா இல்லை. இவங்க 8 பேர் இல்லை. ஸோ மேபி இந்த ஃபஸ்ட்டு 8 பேர் மட்டும்தான் வராங்களா, இல்லை மிச்சம் 8 பேரை வந்து நாளைக்கு எபிசோடில் அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்னு சொல்லும்போது வீட்டை விட்டு வெளில போடுங்க எல்லாருமே ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஷோவில் மட்டும் என்னென்னா 24 பேர் வந்தாங்க டோட்டலாக. ரயான் தான் கடைசி 24வது ஆள். 24 பேர் வந்தாங்க. அது 8 பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க, 14 பேர் வெளில போயிட்டாங்க. அது 14 பேரில் 8 பேர் மட்டும்தான் இன்றைக்கி படம் வந்தது. இந்த மிச்சம் 8 பேருக்கு இல்லை. ஸோ அதனால் எப்படி பண்ண போகிறது இல்லை, இந்த 8 பேர் மட்டும் தான் வராங்களான்னு ஐடியா இல்லை. ஸோ அது என்னமோ பிக் பாஸ் பண்ணுறாரு, அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வந்து என்னென்னா இந்த 8 பேரில் வந்து என்னென்னா அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணுறது வரைக்கிறதுக்கு வந்து என்னென்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 9 ஸ்டேட்மெண்ட். அதில் ஒன்றும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து நல்லவராச்சே, நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு இருந்தது. அப்புறம் வந்து நீங்கள் வெளியே நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வெளியே இருங்கன்னு இருந்தது. அப்புறம் நீங்கள் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பிக் பாஸ் ஷோ இப்போது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு இருந்தது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் வந்து எப்போயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இப்போயாவது பிக் பாஸ் கேம் எப்படி ஆடணும்னு சொன்னாங்களா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்தது. அப்புறம் வந்து வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்களை இருந்தால் கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அப்புறம் வந்து நீங்கள் உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தது. அப்புறம் வந்து நீ உள்ளே வந்து மட்டும் என்ன பண்ண போகிற, வா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது மேக்கப் கிட்டு அதை எதாவது விட்டிங்களா, விட்டால் அது வந்து எடுக்க தான் பிக் பாஸ் விட்டு வரீங்களான்னு இருந்தது. அப்புறம் வந்து உங்களுக்கு இது செகண்ட் சான்ஸ் கிடச்சி கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்னென்னா, இந்த 8 பேர் எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் படம் இருக்குல்ல, ரவீந்தர், ரியா அவங்களாம் படம் இருக்குல்ல, அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒட்டணும் தான் அந்த ரோஸ்டிங்கு. சும்மா வெறுப்பேற்றுற மாதிரி. அதில் வந்து என்னென்னா முக்கால்வாசி பேர் வந்து என்னென்னா, ரவீந்தருக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லவராச்சே, நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வெளியே இருங்கன்னாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வெளியே நல்லா பேசுங்க, உள்ளே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரியாவுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வெளியே நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வர்ஷினிக்கு வந்து என்னென்னா, நீங்கள் இப்போயாவது பிக் பாஸ் ஷோ பார்த்து வந்தீங்களா, அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிக் பாஸ் ஷோ சொன்னாங்களான்னு சொன்னாங்க. இது வந்து என்னென்னா ரவீந்தருக்கு ஓரளவு மேட்ச் ஆச்சு, ரியாவுக்கு அது மேட்ச் ஆகலை. ஏன்னா ரியா உள்ளே நல்லா பேசினாங்க, கண்டஸ்டன்ட் நல்லா பேசினாங்க. பட் அவங்க வந்து என்னென்னா வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால ரியாவுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா மற்றவங்க யாருக்குமே இந்த ஆப்ஷன் போகாது அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் வர்ஷினிக்கு அந்த ஆப்ஷன் கரெக்டு தான். பிக் பாஸ் ஷோ எப்பயாவது பார்த்து வந்தீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிக் பாஸ் ஷோ எப்படி இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டது வந்து கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து சாச்சனாக்கு தான் என்னென்னா, நீ வீட்டிலேருந்து வரும்போது யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு வாமா அப்படின்னு போட்டாங்க. அது சாச்சனாக்கு 100% கரெக்டு. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அது சாச்சனாக்கு 100% கரெக்டு. ஏன்னா அதை சொன்னது வந்து சாச்சனா வந்து அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்தாங்க. ரொம்ப கோபம், வெறுப்பு, கடுப்புன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி என்னன்னா ரொம்ப இலகன மனசு குழந்தைன்னு சொல்லி காட்டினாங்க. 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்து யாராவது பெரியவங்களை கூட்டுவாங்க அப்படின்றது கொஞ்சம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சுனிதாவுக்கு வந்து என்ன நிறைய பேர் இருந்தாங்க, நீங்கள் மேக்கப் கிட்ட எதாவது மறந்துட்டிங்களா, ரெஸ்ட் வந்தீங்களான்னு கேட்டாங்க. அதே மாதிரி தர்ஷாக்கா தான் கேட்டாங்க. அது மாதிரி தர்ஷாக்கு ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா நாளும் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது வந்து தர்ஷாக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இவர் அர்ணவுக்கா தான் சொன்னாங்க, உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. அது அர்ணவுக்கா தான் இருந்துச்சு. ஆனால் சிவாவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, முக்கால்வாசி பேர் இருந்தாங்க, உங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னாங்க. அதில் சௌந்தர்யா சொன்னது தான் ரொம்ப நக்கலாக இருந்தது. அதாவது என்னென்னா, சிவா வந்து உள்ளே வந்து என்னென்னா ஒரு டேலண்ட்டு ஷோ மாதிரி தான் இருந்துட்டு போனார், டேலண்ட்டை காட்டிகிட்டு இருந்தார். விஷாலாம் சொன்னார் டேலண்ட்டு ஷோ மாதிரி தான் இருந்தார்னு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து டேலண்ட்டை தான் காட்டணும். பிக் பாஸ் வீட்டில் வந்து சிவா வந்து டேலண்ட்டை காட்டினார். சௌந்தர்யாவுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? விஷாலுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் ஓபிஹெச்னு ஓட்டுறது தான் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்றது தெரிஞ்சதே தவிர, சிவாவது பரவாயில்ல, ஏதோ மிமிக்ரி பண்ணார், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார், ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டார். அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்துக்கலாம். ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டார். அதை அவர் பண்ணாமல் இருந்தாலும் அவர் நல்லா இருந்திருப்பார். ஆனால் என்ன தான் பண்ணாலும் பிக் பாஸ் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஷோ விஜய் டிவியில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்கள் தான் வைப்பாங்க. இல்லைன்னா ஜாக்லினோ, விஷாலோ, சௌந்தர்யாவோ, பவித்ராவோ வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. இவ்வளோ வாரம் வந்து வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்க? இந்த வாரம் கூட ராணவும் மஞ்சரியும் தான் வெளில போனாங்க. அவங்க 2 பேர் நல்ல கண்டஸ்டன்ட்டு, ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டு. அவங்க வெளில போயிட்டாங்க, இவங்க உள்ளே இருக்கிறாங்க. போன வாரம் வந்து ஜெஃப்ரியும் தர்ஷிகாவும் வெளில போனாங்க. ஜெஃப்ரி, தர்ஷிகா, ரஞ்சித்லாம் வெளில போயிட்டாங்க. அவங்களாம் வந்து ஓரளவு ரஞ்சித் கூட விடுங்க, ஜெஃப்ரி, தர்ஷிகாலாம் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட், நல்லா எஃபர்ட் போட்டாங்க. அவங்களாம் வெளில போயிட்டாங்க, மற்றவங்களாம் இருக்கிறாங்களா. அதனால் அந்த என்ன தான் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இது பண்ணாலும் உள்ளே இருக்க முடியாது. பட் ஆனால் இவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து சிவா இப்படி கலைக்கிறாங்க, உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாலும் ஒன்றும் நீங்கள் பண்ண போதில்லைன்றாங்க. ஸோ அதான் சொன்னாங்க. மற்றபடி இவங்களுக்கு தர்ஷிகாவுக்கு என்ன வச்சாங்கன்னு எனக்கு சரியாகவே தெரில. தர்ஷிகா ஆக்சுவலாக வைக்கல, தர்ஷாக்கும் சுனிதாக்கு இதாக வச்சாங்க. ஸோ இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக எல்லாருமே இதான் வச்சது. ஸோ இது வந்து என்னென்னா சும்மா ரோஸ்டிங் பண்ணுற பேரில் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஹவுஸ்மேட்ஸ், எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வராங்களா, நாளைக்கே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ப்ரோமோலேயே தெரிஞ்சிடும் ஒரு பரபரப்பு. அப்புறம் நாளைக்கே வந்து டாஸ்க் இருந்தால் இருக்கும். அண்ட் நாளைக்கு கொஞ்சம் இது சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அது எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லாமே கேட்கும்போது நல்லா இருக்குது. அதாவது ஒரு ஸ்டார்டிங் நல்லா இருக்கா, அவங்க ஃபினிஷிங் தான் சரியில்லைன்ற மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது நல்லா இருக்குது அந்த கான்செப்ட்டு. பட் ஆனால் அது செயலில் இவங்க கொண்டு வரும்போது அது எந்த எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரியல. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது எப்படின்னு. அது மாதிரி அடுத்தது இன்றைக்கி என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒன்றும் இல்லை, டெய்லி டாஸ்கில் வந்து என்னென்னா, இந்த வீட்டில் இருக்கவங்க யார் வந்து வெளியில் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியே வந்து பிக் பாஸ் இப்படி ஒரு டெய்லி மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்குறதே தப்பான ஒரு வேலை. ஏன்னா ஓப்பனாகவே என்னென்னா இந்த சீசனில் வந்து என்னென்னா வீட்டில் இருக்கவங்க வெளில பிஆர் பண்ணுறாங்க, பிஆர் வச்சு தான் இதை ஓட்டியிருக்காங்கன்றதை காட்டுறாங்க, பிஆரை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ஒரு பிஆர் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வச்சு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நல்ல இமேஜ் காட்டி பண்ணி அதனால் மக்கள் வந்து ஓட்டு போட வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சு, இல்லை அப்படியே மக்கள் ஓட்டு போடலைன்னா கூட இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது, நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்றதை காட்டி அது மூலமாக தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுன்றதை வந்து என்னென்னா கண்டஸ்டன்ஸும் பண்ணுறாங்க, பிக் பாஸ் ஷோ நடத்துகிறவங்களும் பண்ணுறாங்க, விஜய் டிவியும் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு சதி மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்குள்ளே நடக்கிற வெளி உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமே வீட்டுக்குள்ளே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், படம் போட்டு காட்டுறாங்க, மூவி டைம் பண்ணுறாங்க. விடுதலை படம் போட்டாங்க, அப்புறம் இன்னொரு அமரன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், படம் போடுறாங்க. அது எப்படி வெளியில் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே உள்ளே தெரியக்கூடாது, வெளியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது உள்ளே தெரியக்கூடாது, வெளில என்ன நடக்குதுன்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தெரியக்கூடாது. ஆனால் எல்லாமே தெரியுது, பேசுகிறாங்க, அந்த டீம் வராங்க. ப்ரொமோஷனுக்கு டீம் உள்ளே வர்றதே தப்பு. ஆனால் அதை வந்து விஜய் டிவின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனுக்கு வராங்க. ப்ரொமோஷனுக்கு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, படம் இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுது, இப்போ ரிலீஸ் ஆகுதுனாங்க. இவர் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலை படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லி விடுதலை படம் ரிலீஸ் ஆன படத்தை அவங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ வெளியில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது, எல்லோரும் பாராட்டுறாங்கன்னாங்க. அது எப்படி நீங்கள் வெளியில் அது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு இந்த சீசனில். எந்த சீசன்லேயுமே அது கிடையாது. இப்போ இந்த சீசனில் வந்து என்னென்னா, வெளில நடக்கிற விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி
அப்போ பிக் பாஸோட கான்செப்டே உடையுது இல்லை. அப்போனா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிறதா. அப்போ இதுக்கு மேலே அடுத்த சீசன்லேருந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிக் பாஸ் ஷோலையோ சீசன்லையோ எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இந்த சீசன் ஃபுல்லாகவே இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டியில் கூட மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு பிஆர் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பிஆர் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது, அதை கேஷுவலாக பேசுகிறாங்க. கேஷுவலாக பேசி பிஆர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கு பிஆர் பண்ணணும், நீ பண்ணி ஆளை வச்சுருக்கிற, அதனால் நீ பண்ணுறன்னு சொல்லி பண்ணுறதுன்றது கேட்குறது கேஷுவல் ஆகிடுச்சு. அப்போது அடுத்த வாட்டி வரவங்க எல்லாருமே எந்த கண்டஸ்டன் வந்தாலும் ஓப்பனாகவே பிஆர் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுட்டு தான் வரப்போகிறாங்க. வந்துட்டு அதுபடி தான் அவங்க பண்ண போகிறாங்க. அது தப்பே இல்லைன்னு ஆகிடப்போகுது. ஸோ இனிமேல் நல்லா என்ன தெரியுதுன்னா அடுத்த சீசன்லேருந்து என்னென்னா எல்லாமே கேஷுவல் நார்மலைஸ் ஆகிடும். ஒன்று ஒன்று அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுவாங்க. மேபி மொபைல் அலோவ் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்வாங்க, இல்லை அவங்க வந்து என்ன ஏதாவது ஒன்று இருக்கலாம், அவங்க வந்து வீட்டுக்கு ஒரு வாரம் வெளில போயிட்டு வரலான்வாங்க, இல்லை வெளில போய் தங்கிட்டு வரலான்வாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. பிடிச்சவங்கள வச்சுப்பாங்க, இல்லை வெளில போனவங்கள திருப்பி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க திடீர்னு வெளில அனுப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் இதுக்கு மேலே இந்த பிக் பாஸ் ஷோ, தமிழ் பிக் பாஸ் தமிழ் சீசன் வந்து என்னென்னா கரெக்டாக இருக்குது, ஓரளவு சேலஞ்சிங்காக இருக்குது, ஓரளவு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, வெளில இருக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு உள்ளே ஒன்று கூட தெரியாமல் இருக்குது, கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு அந்த வீடு தான் உலகம் மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது. அது மாதிரி என்னென்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பிஆர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சௌந்தர்யா தான் சொன்னாங்க. சௌந்தர்யா நீட்டாக வெளியில் பிஆர் பண்ணுறதுக்கான ஆளை வச்சுட்டு வந்துருக்கிறாங்க, அதனால் அது பிஆர் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கு சௌந்தர்யா சும்மா அழுகுற மாதிரி அழுகுறாங்க. பட் பண்ணிவிட்டு வந்து பிஆர்லாம் வச்சுட்டு வந்ததுக்கு தான் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் சௌந்தர்யாவும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நான் பிஆர் வச்சு தான் வந்துருக்கிறேன், நீங்கள்லாம் சீரியலில் இருந்துருக்கீங்க, ஃபேமஸாக இருக்கீங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதுவே பிஆர் தான், பட் எனக்கு நான் அப்படி எதுவும் இல்லைன்றதுனால நான் பிஆர் வச்சு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பிஆர் பண்ணுறது வந்து கேஷுவலாக நார்மலைஸ் பண்ணியாச்சு. இனிமேல் யாரும் அதை பற்றி கவலைப்பட போதில்லை. வெளில இருக்க படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா அந்த படத்தை வந்து உள்ள மூவி நைட்டாக போட்டுடலாம். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். படம் சூப்பராக போயிருக்கு, இல்லை மொக்கையாக போயிருக்குன்னு ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். அதை பற்றி எதுவும் கவலைப்படுத்தலை, எல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்கலாம் தான் பண்ணுறாங்க இந்த வாட்டி. ஸோ அதான் இன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் என்ன வேறு ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. ஷாப்பிங் டாஸ்க் என்னென்னா ஒரு சின்ன ஃபுட்பால், அதை வந்து நம்ம வந்து அடிக்கணும். அங்கே ஒரு கோனாக வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம அமௌண்ட் எழுதிருக்கு 2000, 5000 and 1000 அந்த மாதிரிலாம் எழுதிருக்கு, 5000 அந்த மாதிரிலாம் எழுதிருக்கு. ஸோ இவங்க என்ன கண்டஸ்டன் வந்து அவங்களை சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டோன்னே சுற்றி முடிஞ்சு 5 வாட்டி சுற்றி விடுவாங்க. சுற்றி வந்து நின்னோடனே அவங்க நின்று அந்த ஃபுட்பால் அடிக்கணும். அது எந்த கோனில் போய் படுதோ அந்த அந்த கோன் வச்சுன்னா அந்த காசுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு 3 பேர் அடித்தாங்க. ரயான் 2 வாட்டி அடிச்சார், ஜாக்லின் 1 வாட்டி அடித்தாங்க. சொல்லி 6000 வந்து 6000 ஷாப்பிங் டாஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி காட்டினாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, யூஸ்வலாக 14 வாரம் ஒன்றுமே இருக்காது. வெளிலேருந்து கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக இருப்பாங்க, கதை பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, சின்ன டாஸ்க் ஒன்று பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டில் போகும்போது அவங்க ஒரு 2 பேரை கூப்பிட்டு போயிடுவாங்க. நாமினேட் பண்ணவங்களை வந்து ஒரு 2 பேர் எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் வாரம் நடக்கும். அதுக்கு அடுத்த வாரமும் சில பேர் இருப்பாங்க, இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கூப்பிட்டு போவாங்க. அதுதான் நடக்கும். இந்த வாட்டி என்னென்னா அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வருவாங்க, வந்து இருந்துட்டு அவங்களும் காம்படிஷன் பண்ணுற மாதிரி டாஸ்க் பண்ணுற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் பண்ணிவிட்டு அதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் போட்டு அவங்க மேபி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹவுஸ்மேட்ஸில் வந்து யாராவது 2 பேரை வெளியில் அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு இந்த வாரத்தை முடிச்சுடுவாங்க. அப்படியே அடுத்த வாரத்துக்கு போய்டுவாங்க. இதான் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி ரயனை தவிர மற்ற 7 பேருமே நாமினேட் ஆகிருக்காங்க. இந்த வாரம் யார் 2 பேர் வெளில போவாங்கன்னு சொல்லி நம்மளாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது பிக் பாஸ் வீடு, விஜய் டிவி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த இருக்கிற 8 பேரில் முத்துவை தவிர மற்ற 7 பேருமே இதுதான் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவங்க சௌந்தர்யா வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லைன்னா கூட ஏதோ வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஸ்ட்ராங்கான பிஆர் வச்சுருக்காங்க. அவங்க பிஆர் வச்சுருக்காங்கன்றது அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, விஜய் டிவியை சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் மாதிரி தான். ஸோ இருக்கிற 8 பேருமே முத்துவும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலேருந்து வந்துடுறாங்க. இருக்கிற 8 பேரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இந்த இருக்கிற 8 பேர் விஜய் டிவி ப்ராடக்ட்டில் விஜய் டிவிக்கு யாரை பிடிக்கும், விஜய் டிவிக்கு யாரை இதில் வச்சா நல்லாயிருக்கும், யாரை ஃபைனல் வீக் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாங்க. அதில் லீஸ்ட்டாக யாரை பிடிக்குதோ அவங்கள வெளில போக போகிறாங்க. அதான் இந்த வாரம் நடக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றதுலாம் நம்ம பயங்கரமாக போட்டு மண்டையை குழப்பிக்கணும், பெருசாக அதை வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ மற்றபடி இதான் இந்த வாரம் இன்றைக்கி நடந்த எபிசோட ரிவ்யூ. மீண்டும் நாளைக்கு டே 93 ரிவ்யூவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.